அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் இம்பார்ட்டன்ட் POQ பார்க்குறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan இன்வெர்ஸ் 1 ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் -1/2 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் -1/2. ஓகே, ஸோ tan இன்வெர்ஸ் 1, டேனில் நமக்கு எப்போ 1 வரும்னா π/4 கிடைக்கும். ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2, காஸ் இன்வெர்ஸில் -1/2 வரும். இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -x ஃபார்முலா, பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். இது என்ன ஆகுது பாருங்கள், பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 1/2 அப்படின்னு கிடைக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x, இதுலேயே சைன் இன்வர்ஸ் ஆஃப் -xன்னு இருந்ததுன்னா வெறும் மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதுவோம். அதனால் இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் சைன் இன்வர்ஸ் 1/2. ஓகே, ஸோ π/4 ப்ளஸ் பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸில் நமக்கு எப்போ 1/2 கிடைக்கும்னா 60 டிகிரியில் 60 π/3 அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் சைன் இன்வெர்ஸில் 1/2 30 டிகிரிலே வரும், π/6. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, டினாமினேட்டில் இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 12. ஸோ நியூமிரேட்டரை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். அப்போ இங்கே 3π, இங்கே 12 வரணும், 12π மைனஸ் இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ 4π. இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், அப்போ -2π. 15π மைனஸ் 6π டிவைட் பை 12, 9π/12 ஈக்குவல் டு 3π/4. ஸோ இப்போ 3π/4 தான் நமக்கான ஆன்சர். Thank you.